என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன செய்தி தெரியுமா? இதை கேட்டால் நீ மிகவும் மனமகிழ்ச்சி அடைவாய். என் குழந்தைக்கு இதைவிட சந்தோஷம் வேறு எதுவும் இருந்து விடாது என்று இந்த அம்மா எனக்கு நன்றாக தெரிகின்றது. என் குழந்தையே, யார் தடுத்தாலும் இந்த ஒரு விஷயத்தை உன் அம்மாவால் செய்யாமல் இருக்கவே முடியாது. எந்த ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்து நீ இன்று விடுவிக்கப் போகின்றாய். உன்னை இந்த குழப்பத்திலிருந்து மீட்டெடுத்து நல்ல வழியை காண்பித்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, குழப்பங்கள் ஏற்படுவது சகஜம்தான். ஆனால் குழப்பம் மட்டுமே வாழ்க்கையாக இருப்பதுதான் தவறு. உனக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த குழப்பத்திற்கு நிச்சயமாக நல்ல தீர்வு ஒன்று உனக்கு தந்துவிட வேண்டும். இல்லை என்றால் நீ இப்படியே குழம்பிக் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெறாமல் நீ சென்று கொண்டே விடுவாய். என் குழந்தையே, இந்த நாளில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் கையில் பிடித்து கொண்டு குழப்பி தவித்து கொண்டிருப்பது நியாயமே கிடையாது. உன்னுடைய குழப்பத்திலிருந்து நீ வெளிவர வேண்டும். அதற்காகத்தான் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த தாயானவளினுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுது உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். என் வாழ்க்கையை உனக்கென்று வேண்டும் என்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள். இவர்களிடத்தில் என் குழந்தை நீ நடந்து கொள்கின்ற விதம் இவர்களுக்கு எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் அதை என் குழந்தை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் இவர்களிடமே நீ பழக்கத்தை வைத்து கொள்வதினால்தான் இந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் கடைசியில் உனக்கு குழப்பங்கள் மட்டுமே மிஞ்சும். எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே கடைசியில் என் குழந்தை குழப்பத்தோடு தான் நின்று கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு யாரிடமிருந்தாவது நமக்கு தீர்வு கிடைக்குமோ என்று யாராவது இந்த குழப்பத்தை நமக்கு பதில் தருவார்களா என்று என் குழந்தை நீ எதிர்பார்க்கின்றாய். முதலில் இது போன்ற மற்றவர்களிடத்தில் எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு முதலில் நீ முடிவினை எடுக்கும் முன்பு உன் மனசாட்சியிடம் சில கேள்விகளை நீ கேட்பார். இது நம்மால் முடியுமா? இந்த விஷயத்தை நாம் செய்ய தொடங்கலாமா? ஒருவேளை இதில் பிரச்சனைகள் வந்தால் நாம் யாரிடத்தில் உதவி கேட்க வேண்டும்? அல்லது நம்மால் இதை வென்றுவிட முடியுமா என்கின்ற சில கேள்விகளை உன் மனசாட்சியிடம் நீ கேட்டுவிட்டு அதன் பிறகு அதை நீ செய்ய தொடங்க வேண்டும். இதற்கு பிறகு உனக்கு குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்றால், இல்லை இந்த குழப்பம் எனக்கு தீரவில்லையே என்று நீ சொல்வாயேயானால் தெய்வம் என்று ஒப்படைத்துவிடு. அவர்கள் முன்னிலையில் நீ பூ போட்டு உத்தரவு கேட்டுப்பார். நிச்சயமாக அந்த நொடி தெய்வம் சொல்லிவிட்ட நொடியாக உனக்கு மாறிவிடும். அதற்கு பிறகு நீ குழப்பத்தில் இருக்க மாட்டாய். நிச்சயமாக இனியும் குழப்பத்தில் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்காது என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். அதன் பிறகு என் குழந்தை செய்ய நினைப்பதை நீ தெளிவாக செய்து விடுவாய். இப்பொழுதுமே எல்லாவற்றிற்கும் பூ போட்டு பார்த்து கொண்டிருக்க முடியுமா? ஒவ்வொரு முறையும் நாம் இதை செய்து கொண்டிருந்தால் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்ய முடியாது. எனக்கென்று மனதில் தெளிவை தந்துவிட மாட்டார்களா என்று என் குழந்தை இந்த அம்மாவினிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கான தெளிவு உனக்கு கிடைக்கும். அது எப்பொழுது தெரியுமா? உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டால், உன்னை இந்த வாழ்க்கையில் நீ தயார்படுத்தி கொண்டால், உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்டால், யார் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு
வேதனைகளை கொடுத்தது போல தோன்றினாலும் அதிலிருந்து நான் மீண்டு வந்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக நீ சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையும் உன்னை உயர்த்திவிட்டு நீங்கிவிடும். உனக்கு இருக்கின்ற தேவையில்லாத குழப்பங்கள் இனி உனக்கு வராது. வேண்டுமென்றே குழப்பத்தை உருவாக்கவும் உன் மனநிலை கொடுக்கவும் நீ சென்று கொண்டே இருக்கின்ற நல்ல பாதையில் உன்னை அழைத்து தவறான பாதைக்கு கொண்டு செல்லவும் இங்கு இந்த மனிதர்கள் காத்து கொண்டு இருக்கும் பொழுது, என் குழந்தை, நீ நல்லதை எப்படி இவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றாய்? உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த வேண்டும் என்று இவர்கள் எப்படி உனக்கான உதவிகள் செய்வார்கள்? எந்த உதவியையும் யாரிடத்திலும் கேட்காமலும் எந்த ஒரு விஷயத்தையும் யார் முன்னாலும் சென்று நிற்காமலும் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உன் மனநிலையை மாற்று. உன் துணையாக கொண்டு தெய்வத்தினுடைய வாக்குகளை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அம்மாவினுடைய வாக்கு எத்தனை பேருக்கு கிடைத்துவிடும்? என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கின்றது அல்லவா? இந்த வாக்கினை கொண்டு என் குழந்தை நீ தைரியமாக இருக்க வேண்டாமா? இந்த வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நோக்கி நீ துணிச்சலோடு பயணம் செய்ய வேண்டாமா? அதையெல்லாம் விழுத்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை மட்டும் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டு பாரத்தோடு சுற்றி கொண்டிருக்கின்றாயா? இது சரியாகுமா? இனிமேலாவது உன்னுடைய குணத்தை நீ மாற்றிக்கொள். இனிமேலாவது உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள். இந்த நிலையிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இது நிரந்தரம் அல்ல. இதிலிருந்து நீ எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, கஷ்டங்களும் வாழ்க்கையில் வேதனைகளும் வருவது, அது வரவில்லை என்றால் அது நிச்சயமாக உனக்கு ஆச்சரியம். எல்லாவற்றிற்கும் மேலாக இதையெல்லாம் முன்னால் கடந்து வர முடியும். உனக்குள் அந்த திறமை இருக்கின்றது. இந்த நாள், இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை திறமையை உன் அம்மா நான் கொடுத்திருக்கின்றேன். உனக்குள் இருக்கின்ற திறமைகளை நீயே உணராமல் இருப்பதுதான் இத்தனை காலமும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று சற்று சிந்தித்துப் பார். நிச்சயமாக அடுத்தவர்களை ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. அடுத்தவர்கள் மீது ஒரு நாளும் பழி போடக்கூடாது. என் பிள்ளையே, இத்தனைக்குமே நீதானே காரணம். மற்றவர்களுக்கு நீ இடம் கொடுத்ததுதான் காரணம். இன்னொருவரினுடைய உன் வாழ்க்கையை பற்றி நீ அறிவுரை கேட்கின்றாய் என்றால் அது உன்னுடைய தவறுதானே. யாரிடத்திலும் இந்த அறிவுரைகளை கேட்டு நீ வாழ நினைத்தாயோ நல்லதை செய்கின்றார்கள். ஒரு பொழுதும் அதை அறிவுரைகளை கொடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். நீ செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டி உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். என்ன தேவை என்பதை உனக்கு முடித்து கொடுத்து விடுவார்கள். பிறகுதான் உன்னிடத்தில் பேசுவார்கள். இது எல்லாம் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்படி நீ உன் வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்தாயேயானால் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் குழந்தைக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.